வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே மருத்துவர் அர்ச்சனா மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த காணொளியிலே பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். காணொளியை தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த காணொளியை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து உற்று நோக்கி பார்க்கும்படியாக அனைவரையும் தயவாக காணொளிக்குள்ளே அழைக்கிறேன். வாருங்கள், உள்ளே போவோம். அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த எம் இனிய உறவுகளே, பாசத்துக்குரியவர்களே, அநேகர் மருத்துவர் அர்ச்சனா தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருவதை நாங்கள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக உற்று நோக்கி அவதானித்து வருகின்றேன். அந்த விடயங்கள் சார்பாக சில காரியங்களை இன்று பதிவிடலாம் என எண்ணுகின்றேன். முதலில் மருத்துவர் அர்ச்சனா மீது குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டிருக்கின்றன. நான் நீதிமன்ற விடயங்கள் சார்ந்து நீதிமன்றத்தினுடைய சரிபுலைகள் எதுவும் இங்கு பேசவில்லை. நீதிமன்றத்துக்கு அப்பால் வெளியில் சாவகச்சேரி வைத்திய சாலையில் மருத்துவர் அர்ச்சனா இழைத்தது தவறா சரியா? மருத்துவர் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலை கண்டி பேராதனை மருத்துவமனையில் இருந்து இடமாற்றமாகவும் பதவி உயர்வு காரணமாகவும் வர முன்னரே அந்த விடயங்கள் அறிந்தே யாழ் மருத்துவ வடமாகாணத்துக்குரிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அவரை வரவிடாது மாகாண அமைச்சுக்கூடாக அவர்களை இங்கே அனுப்ப வேணாம் என்று முதலில் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவர் அதன் அடிப்படையில் சாவகச்சேரி மருத்துவமனையில் வந்து தன்னுடைய கடமைகளை பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து தொடங்கி அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய அவருக்கு இடையூறுகள் விளைவிக்கப்பட்டனவா இல்லையா? மருத்துவர்களே, அன்பார்ந்த மக்களே, சற்று சிந்தியுங்கள். உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சிந்தியுங்கள். அந்த மருத்துவர் அந்த வைத்தியசாலையில் பணியை நீங்கள் சுயாதீனமாக செய்ய அவரை விடவில்லை. அவர் தன்னுடைய புதிதாக பொறுப்பேற்று அங்கே தன்னுடைய பணிகளை ஆரம்பித்து சில நடவடிக்கைகளை மாற்றங்கள் செய்து அங்கே செய்ய முற்பட்ட போது அங்கு இருப்பவர்கள் அவர்களுக்கு இடையூறு விளைவித்தனர். சீராகவும் சிறப்பாகவும் கடமை நேரங்களிலே சரியாக பணி செய்யாத மருத்துவர்களை சரியாக சீராக கடமைகளுக்கு சமூகம் கொடுத்து கடமை நேரங்களில் மருத்துவ சேவையை செய்யும்படியாகத்தான் அவர் பணிப்புரை வழங்கினார். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. கடமைக்கேற்ற பணிகளை நீங்கள் செய்யவில்லை. இதன் நிமித்தமாக உங்களுக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டது, முரண்பாடுகள் நிகழ்ந்தன. இதற்கு மேல் அதிகாரிகள், உயர்மட்ட மாகாண அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் நீங்கள் சரியான சீரான நடவடிக்கைகள் எடுக்காதபடியினால் பாதிப்புக்கு உள்ளான, மன உளைச்சலுக்கு உள்ளான மருத்துவர் இதை வெளியில் கொண்டு வர முயற்சி செய்தார். அதனூடாக ஊடகங்கள் ஊடாகவும் இந்த முயற்சிகள் வெளியில் கொண்டு வரப்பட்டது. மக்கள் போராட்டம் அதன் நிமித்தமாக நிகழ்ந்தது, யாவரும் அறிந்த உண்மை. எனவே அந்த மருத்துவர் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய மருத்துவ பட்ட படிப்புகள் முடிந்து, மருத்துவ மேலதிக படிப்புகள் முடிந்து சொந்த ஊரில், சொந்த வைத்தியசாலையில், சொந்த மாவட்டத்தில் கடமை செய்ய ஒரு விரும்பி வந்த ஒரு மருத்துவரை சுயாதீனமாக இயங்கவும் செய்யவும் விடாமல் அந்த மருத்துவரை நீங்கள் வெளியேற்றினீங்க. அந்த மருத்துவருக்கு வைத்தியசாலையில் இருக்கிற மருத்துவரால் அடித்தீங்க.
அவர் தாக்கப்பட்டார். காணொளி வாயிலாக யாவரும் அறிந்த உண்மை. தொடர்ந்தும் அவர் அந்த அதற்கு எதிராக இவர் இங்கு இருந்தால் நாங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த மருத்துவமனையில் நீங்கள் விரும்பிய நேரத்துக்கு வரலாம், விரும்பிய நேரத்துக்கு போகலாம் என்ற நடைமுறையை வைத்திருந்ததின் காரணமாக நீங்கள் அவரை இந்த மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்களை சுயாதீனமாக கடமை செய்ய அவர் இடையூறு விளைவித்தார் என்று அவரை வெளியேற்றினீர்கள். இவையெல்லாம் நடந்த உண்மைகள், ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. சரி, அப்படி இருந்த போதும் இந்த மருத்துவர் தாக்கப்பட்டார் ஒரு ஏனைய மருத்துவரால். அந்த தாக்கப்பட்ட மருத்துவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? மாகாண அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட தொடர்புடைய மருத்துவ அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அவரை பணி இடைநீக்கம் செய்தீர்களா? அவருக்கு ஏதாவது ஒரு பகிரங்க நடவடிக்கை வெளியரங்கமாக மேற்கொள்ளப்பட்டதா? இல்லை. எனவே பாதிக்கப்பட்ட மருத்துவர் மௌனமாக இருந்தார். வெளியில் பிரச்சனைகளை கொண்டு வந்தார். அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் ஊடகம் வாயிலாக வெளியே வந்தார். ஆனால் அவர் அணுகிய முறைகள், சில தவறுகள், பிழைகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த நிலைமைக்கு அந்த மனிதனை ஆளாக்கினீர்கள். சொந்த ஊரில், சொந்த வைத்தியசாலையில், சொந்த படித்த ஊரில், சொந்த வளர்ந்த ஆரம்ப ஒரு பிறப்பு உரிமை உடைய ஒரு வடமராட்சி பகுதியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள ஒரு கடமை செய்ய விரும்பிய ஒரு மனிதனை கடமை புரிய விடாத போது அந்த மனிதனுடைய உள்ளம், அந்த மனிதனுடைய இருதயம் என்ன பாடுபடும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இந்த நிகழ்வு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருப்பீர்கள்? உங்களுக்கு இந்த நிகழ்வுகள், இந்த நடைமுறை சிக்கல்கள் நடந்திருந்ததாக நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் இதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளவில்லை. அவர் மனிதாபிமானம் உடைய ஒரு மனிதன், மனிதநேயமிக்க ஒரு மனிதன் என்றபடியினால் மருத்துவம் சார்ந்து இதுக்கான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக நான் எடுக்கக்கூடாதுக்காண்டி கொஞ்சம் தயங்கினார். மருத்துவ இதுகளை மாபியாக்களுடைய பிரச்சனையாக நான் இதை வெளியில் கொண்டு வரக்கூடாது என்று தானாக சட்ட நடவடிக்கை எடுத்ததாக இருக்கக்கூடாது என்று மௌனமாக இருந்தார். ஆனாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களோட கடமையை, உங்களோட பணியை, உங்களோட வேலையை நீங்கள் ஒரு உயர் அதிகாரிக்கு கீழே இருந்து நீங்கள் சரிவர சீராக செய்ய நிர்பந்திக்கப்பட்ட போது அதற்கு எதிராக அங்கு கடமையில் இருந்த அத்தனை பேரையும் அணிதிரட்டி பணி நீக்கம் செய்தினீங்க. வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டீங்க. என்ன பாதிப்புகளின் நிமித்தம் நீங்கள் வேலை நிறுத்த போராட்டங்களை, கடமைகளை தவிர்ப்ப நீங்கள் மேற்கொண்டீங்க? உங்களுக்கு இடையூறு விளைவித்ததாகத்தான் நீங்கள் உங்களோட மருத்துவ சங்கத்தின் நிமித்தமாக மருத்துவ பணி நீக்க போராட்டத்தை செய்தீங்க. ஆனால் முறையே பணி நீக்கம் அவருக்கு ஆகத்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவ்வாறு ஒரு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்து செய்தது நிமித்தமாக அவரை இன்றைக்கு ஒரு மனநோயாளி என்று சொல்லுறீங்க. மருத்துவர்களாக ஒரு மனநோயாளியை எப்படி அணுக வேணுமென்றது மருத்துவர்களாகிய உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய முதலாவது கேள்வி. ஒரு மனநோயாளியை ஒரு மருத்துவர் எந்த விதத்தில் மனநோயாளியிடத்தில் அணுக வேண்டும்? அது புரிந்திருக்க வேண்டும். மருத்துவர்களாகிய மனநோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கு நன்றாக இது புரிந்திருக்கும். முதலாவது, ஒரு மனநோயாளியை எப்படி அணுக வேண்டும்? இதில் நீங்கள் மருத்துவர் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்று எல்லாரும் குற்றம் சாட்டுறீங்க, குற்றம் சுமத்துறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனை நடந்து இருந்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி மனநோயாளி என்று சொன்னால், மனநோயாளி என்று குற்றம் சுமத்தினால் உங்களுக்கு
எப்படி இருக்கும்? உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனம் என்ன பாடுபடும்? உங்களுக்கு உங்களோட கணவனுக்கோ, உங்களோட மனைவிக்கோ, உங்களோட பிள்ளைகளுக்கோ இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனம், நீங்கள் எந்த தரப்பாகவே இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், சட்டத்தரணியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவரை மனநோயாளி என்று குற்றம் சுமத்துவது மகா தவறு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதே ஒரு மனிதன் மேற்கொண்டால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, சற்று உங்கள் மனச்சாட்சியை தட்டு கேட்டு சிந்தித்து பாருங்கள். எனவே சாவகச்சேரி மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகள் சரியா தவறா? உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கே தவறு இருக்குது, எங்கே பிரச்சனைகள் இருக்குது, எங்கேயோ ஒரு பிழை நடந்திருக்கின்றது. ஒரு பிழை, தவறு, குற்றம் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்காது. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குமாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு வரும் வரை அது போராட்டமாக மாறும். எனவே நீங்கள் ஒருவரை மனநோயாளி என்று குற்றம் சுமத்தி அவர் மீது நடவடிக்கையில் நீங்கள் எடுக்கப்பட்டாலும், அவர் மீது நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தாலும் இரண்டு தரப்பும் மனநோயாளியாக கருதப்படும். சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக, இன்னொருவர் அவருக்கு எதிராக. ரெண்டு பகுதியும் மன ரீதியான தாக்கங்கள், பாதிப்புக்கு உள்ளாகின்றது. எனவே தயவு செய்து ஒரு மனிதனை, எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு மனநோயாளி என்று இலகுவில் அந்த வார்த்தையை தயவு செய்து பிரயோகிப்பதை நிறுத்துங்கள். தொடர்ந்து அங்கு நடந்த இருபக்க பிரச்சனைகளுக்கும் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? பொறுத்திருந்து பாருங்கள். இந்த அரசாங்கத்தில் இந்த பருப்பு அவியாது. இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எங்கு தவறு இருக்குது, எங்கு பிழை இருக்குது, எங்கு குற்றம் இருக்குது என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த அரசாங்கத்து நிமித்தம் எதிர்காலத்தில் நிச்சயம் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அன்பார்ந்தவர்களே, இங்கு எங்கு சரி, எங்கு பிழை என்றில் எங்கேயோ ஒரு தரப்பு ஆரம்பத்தில் பிழை விட்டிருக்கின்றது. அந்த இதிலே நான் மருத்துவர்களை எனக்கு தெரியும், பெயர்களை அடித்தவரை தெரியும், அங்கே எதுக்கு முதல் பொறுப்பாக இருந்தவரை தெரியும், யாழ் மருத்துவமனை மாகாண மருத்துவ அதிகாரிகளுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவரில் பிள்ளை இவரில் பிள்ளை என்று சொல்லல, எல்லா தரப்புகளிலையும் பிழைகள், தவறுகள் இருக்கின்றது. பிழை விடுகிறவன், குற்றம் செய்கிறவன், தவறு இழைக்கப்படுகிறவன் மன்னிக்கப்பட வேண்டும். இதன் நிமித்தமாக முதலாவது வழக்கு நீதிமன்றம் எடுத்து செல்லப்பட்ட போது அவர் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளாமல் சுயாதீனமான ஒரு சுமூகமான சமாதானமான முறையிலே இந்த வழக்கை நாங்கள் அணுகுவோம் என்று கேட்டபோது, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கேட்டபோது அதற்கு எதிராக நீங்கள் நின்றீர்கள். இவர் வெளியில் இருக்கக்கூடாது, இவர் தொடர்ந்தும் இவர் வெளியில் நின்றால் இவர் அரசியலுக்குள்ளே வந்து எங்களை பழிவாங்குவார் என்ற எண்ணத்தோடு, நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த வழக்குகளை நீங்கள் கொண்டு போவதற்காக நீங்கள் முயற்சி செய்து தொடர்ந்து இந்த பணிகளில் நின்றீங்கள். உங்களால் அது முடியாமல் போனது நிமித்தமாக இதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள். எப்பொழுது அவர் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை, நீதிமன்ற காரியங்களிலிருந்து அவர் எப்பொழுது தவறுவார் என்று சந்தர்ப்பத்தை பார்த்து, அந்த சூழலையும் சந்தர்ப்பத்தையும் பார்த்து அவரை சிறையில் உள்ள வைக்க முற்பட்டீர்கள். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அப்படி செய்தீர்களாக இருந்தால் இனிமேலாவது நாங்கள் இந்த காரியங்களை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் பிழை விடுவது இயல்புதான், வழக்கம்தான். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேணும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேணும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு. உங்களுடைய பதவிகளும் உங்களுடைய இந்த பொறுப்புகளும் நீடிய காலம் அல்ல, ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளேயே நீங்கள் இவ்வாறு குற்றங்கள் சுமத்தி, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி பூதாகரமாக்கி
காலம்பூரா அவர் அரசியலுக்கு வரக்கூடாதென்ற நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டீர்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, மிகவும் தாழ்மையாக வேண்டிக்கொள்வது, தயவு செய்து எந்த ஒரு மனிதராக இருந்தால், பாதிக்கப்பட்ட தரப்பாக இருந்தான, பாதிக்கப்படாத தரப்பாக இருந்தான, எதிர்த்தரப்பாக இருந்தான, விமர்சனங்களை வந்து சொல்லுகிறவர்களாக இருந்தால் என்ன, எடுத்த எடுப்பிலே ஒருதனை மனநோயாளி என்று சொல்லுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை ஒருவர் இது மனநோயாளி அப்படி என்று சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமென்றதை முதல்ல யோசிங்க. நான் இந்த மனநோயாளியின் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் எல்லாம் நான் பல தடவைகள் சந்தித்து, ஒரு மனநோயாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் யார் மனநோயாளியை அணுகிற மருத்துவர்கள் எல்லாம் நான் பல தடவை சந்தித்து அவருடைய அனுபவங்களை எல்லாம் நான் பெற்றவன் என்றபடியினாலே இந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். நான் சில கருத்துக்களை சொன்னால் மருத்துவர்கள் தாங்க மாட்டீர்கள். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, ஒருவரை ஒருவர் குத்த வேணும், சேறு பூசணும் என்ற எண்ணமும் இல்லை, நோக்கமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, மனதுக்கு தேவை மனச்சாட்சி. அந்த நீதியின் தேவன்தான் மனச்சாட்சி. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உள்ளே போன அத்தனை பேரும் குற்றவாளியும் அல்ல, வெளியே இருக்கிற யாவரும் சுற்றவாளியும் அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசுறது, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துறதுகளை தவிர்த்து, எடுத்த எடுப்பில் இவன் மனநோயாளி, இவன் படிப்பறிவில்லாதவன், இவன் ஞானம் இல்லாதவன், இவன் அறிவில்லாதவன் என்று குற்றம் சுமத்துறதுக்கு உங்கள் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஒருதனை தண்டிப்பதற்கு, ஒருதனுக்கு நீதி வழங்குவதற்கு, ஒருதனை குற்றம் சாட்டுவதற்கு, ஒருதன் தவறு விட்டால் ஒருதனை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள், சட்டங்கள் இவை எல்லாம் இருக்கின்றது. எனவே நான் யாரையும் இதில் வந்து குற்றம் சுமத்தையில், தவறு எல்லார் மீதும் இருக்குது, எல்லார் மீதும் தவறு இருக்கிறீர்கள், எல்லார் மீதும் பிழைகள், குற்றங்கள் இருக்குது. எனவே இதை எதிர்காலத்தில் தவிர்த்து கொண்டு இதற்கேற்றபடி தொடர்ந்தும் அவர் அரசியலில் வரக்கூடாது என்பதற்காக இப்படியான முயற்சிகள், இப்படியான ஊழல்கள் இனி எதிர்பாரும் காலங்களில் இந்த அரசாங்கத்தினால், இப்போது இருக்கிற சுகாதார அமைச்சினால் இவைகளெல்லாம் உற்று நோக்கப்பட்டு அவதானிக்கப்பட்டு, யார் யாரெல்லாம் எங்கே எந்தெந்த துறைகளில் ஊழல்கள் நடந்திருக்கின்றது, எங்கே பிழை நடந்திருக்கின்றது, எங்கு மோசடி நடந்திருக்கப்பட்டிருக்கின்றது, எந்த அதிகாரிகள் நீதியின்படி கடமை செய்த அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எல்லாம் கண்டறிந்து அதற்கான ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. இந்த அரசாங்கத்தில் இவை யாவும் சீர்படுத்தி திருத்தப்படும். இந்த ஊழல்கள், இந்த முறைகேடுகள் யாவற்றுக்கும் இந்த அரசாங்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எனவே தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, இந்த காணொளியை அன்பாகவும் பண்பாகவும் இந்த காணொளியை நான் ஒருவருடைய மன நோவும்படியாகவும் ஒருவருடைய மனம் பாதிக்கும்படியாகவும் சொல்லவில்லை. எல்லா தரப்பின் மீதும் தவறுகள், குற்றங்கள், பிழைகள் இருக்கின்றது. தயவு செய்து இவைகளை ஏற்று ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி நேசித்து பழகுங்கள். எடுத்த எடுப்பில் ஒருவர் மீது பாரிய குற்றங்களை சுமத்த வேண்டாம். தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்துமாக இந்த காணொளியை, இதனூடாக தொடர்ந்து வருகின்ற காணொளிகளையும் நீங்கள் பார்க்கும்போது இது பற்றிய கருத்துக்களை, கணிப்புகளை என்னால் கூற முடியும். தொடர்ந்து இது பற்றிய தகவல்களை நாங்கள் சொல்லுவோம். எனவே தொடர்ந்து இந்த காணொளிகளை பின்பற்றி தொடர்ந்து கேட்பீங்கள் என்றால் ஏனைய கருத்துக்களை கேட்க முடியும். இதுவரை நீங்கள் தொடர்ந்து கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.